மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதல்வர், தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர், தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சர் மாண்புமிகு வெற்றி தளபதியுடைய தலைமையில் தமிழகம் சிறப்பான முறையிலே எல்லா துறைகளிலும் முன்னோடி மாநிலமாக தமிழகத்தை உருவாக்குவதற்கு அயராது உழைத்து வருகிறார்கள். அவரை பொறுத்தவரையிலும் விவசாயிகள் மீது வைத்திருக்கிற பேரன்பு அளப்பெரியதாக இருக்கிறது. குறிப்பாக தேர்தல் பிரச்சாரத்திலே தஞ்சையிலே பேசுகிற போது, அடுத்து எனக்கு ஒரு ஜென்மம் இருக்குமேயானால் நான் ஒரு விவசாய குடும்பத்திலே பிறக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை என்று குறிப்பிட்டிருக்கிறார். அந்த அடிப்படையில் விவசாயிகள் தங்களுடைய காளைகளை, காங்கியம் என்று சொல்லப்படுகிற உயர்தர காளைகளை இன்று இந்த கண்காட்சி கொண்டு வந்து பரிசுகளை பெறுவதற்காக விவசாயிகள் இங்கே பெருந்திரளாக இங்கே வருகின்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு எங்களுடைய இருவர் சார்பாக, சட்டமன்ற உறுப்பினர் சார்பாக, இங்கே வருகின்றிருக்கிற அனைவர் சார்பாக நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் கைத்தறி மற்றும் நம்முடைய துணிநூல் கதர்துறை அமைச்சர் அன்பு சகோதரர் மாண்புமிகு பாலாஜி அவர்களும், சட்டப்பேரவை உறுப்பினர்கள் ஆனந்த் மோகன் அவர்களும், சண்முகம் அவர்களும், சகோதரி சத்யபாமா அவர்களும், சகோதரி தமிழ்ச்செல்வி அவர்களும், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் ராமலிங்கம் அவர்களும் இந்த நல்ல நிகழ்ச்சியை சீரோடும் சிறப்போடும் எழுச்சியோடும் ஆண்டுதோறும் நடத்தி வருகிற இந்த கல்வி நிறுவனத்துடைய தலைவர் அன்பிற்கினிய அருமை சகோதரர் மோகன் அவர்களும், அவருக்கு உறுதுணையாக பெரியசாமி அவர்களும் மற்றும் இதிலே பல்வேறு உறுப்பினர்களிலே கலந்து கொண்டு சிறந்த முறையில் இந்த நிகழ்ச்சியை ஆண்டுதோறும் நடத்தி வருகிறார்கள். அதே நேரத்தில் நம்முடைய பகுதியிலே வாழுகிற மக்கள் காங்கியம் காளை, காங்கியம் கரை மாடுகள் என்று சொன்னால் உயர்தரமான காளை மாடுகள் என்பதை நாம் அறிவோம். அதே நேரத்தில் மருத்துவ குணம் பெறுவதற்கு இங்கே இருக்கிற நம்முடைய பசுவின் பாலைத்தான் அருந்த வேண்டும் என்று மருத்துவ அறிவுரை வழங்கி வருகிறார்கள். குழந்தைகளுக்கே காங்கியம் பசுமாட்டின் மூலமாக பாலை கொடுப்பதன் மூலமாக அந்த குழந்தைகள் ஆரோக்கியமாக வளர முடியும் என்பதை பல்வேறு புள்ளி விவரங்களை மருத்துவர் மூலமாக எடுத்துச் சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த கண்காட்சியில் நாங்கள் இருவரும் கலந்து கொண்டு, சட்டமன்ற உறுப்பினர் அனைவரும் கலந்து கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். எல்லா விவசாயிகளும் எல்லா நலமும் பெற வேண்டும் என்று நம்முடைய முதல்வர் சார்பாக நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைத்து கட்சிகளும் கர்நாடகாவில் ஒரே அணியில இருக்கும்போது தமிழ்நாட்டிலையும் அதே மாதிரி அனைத்து கட்சிகளும் இருக்கணும். அதுக்கு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் கட்சிகள்லாம் இது பொதுவாக எல்லோரும் ஒருங்கிணைந்துதான் அந்த பணிகளை நாம் மேற்கொண்டு வருகிறோம். அதிலே கருத்து வேறுபாடுகள் இல்லை. ஒரு மாநிலத்திலே அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்பட்டிருக்கிறது என்பதை உதாரணம் காட்டி எங்களிடத்திலே கேள்வி கேட்பதை காட்டிலும் எல்லோரும் ஒருங்கிணைந்து இந்த தமிழ்நாட்டுடைய நம்முடைய தமிழ் மக்களுக்காக தஞ்சை தரணிலே இருக்கின்ற காவிரி டெல்டா பகுதியிலே வாழுகிற விவசாயிகளை வாழ வைக்க வேண்டும் என்பது எல்லாருடைய கனவு. அந்த கனவு நிறைவேறுகிற காலம் நேற்றிலே துவங்கப்பட்டிருக்கிறது. ஆகவே வெற்றிகரமாக நல்ல ஒரு முதலமைச்சர் நம்மளுக்கு கிடைத்திருக்கிறார். அவர் காலம் இன்றைக்கு பொற்காலமாக அது அமையும். மேகதாது விவகாரம் குறித்து முதலமைச்சர் வாய் திறக்க மறுக்கிறார். இல்ல, அவர் வாய் திறந்தால் பல பேருக்கு ஆபத்து வருகிறது. ஆகவேதான் வாய் திறப்பதில்லை. அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ஜோசப் விஜய்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு முன்னாடி நடிகர் இருக்கும்போது விஜய் எங்கிருந்து திடீர்னு ஜோசப் விஜய் வந்தது அப்படின்ற மாதிரி விமர்சனம் பண்ணி பேசுறீங்க. அது நீங்களே தான் அதுக்கான பதிலை சொல்லுங்க. நீங்களே தான் அதுக்கான பதிலை அளிங்க. விவசாயிகளை பத்தி பேசுனீங்க. இந்த பட்ஜெட் கூட்டத்தில் வேளாண்மையை பொறுத்தவரையிலும் வேளாண்மைக்காகவே தனி பட்ஜெட் 6ஆம் தேதி என்று நடக்க இருக்கிறது. ஆகவே வேளாண்மை துறையை நம்பி வாழுகிற விவசாயிகளுக்காக என்ன நலத்திட்டங்கள் நாம் உருவாக்க வேண்டுமோ அனைத்து திட்டங்களும் அதிலே அடங்கும்.
திரள் நிதி அப்படின்னு விமர்சனம் இல்ல இல்ல பண்றாங்க. நீங்க நீங்க இதுக்கெல்லாம் நீங்க கேள்வி கேட்டு இருக்கக்கூடாது. அங்க சட்டமன்றத்தில் கேள்வி கேட்கக்கூடியவர் நிறைய இருக்கிறார்கள், அவரு கேட்கட்டும். இல்ல சார், இல்ல சார். இல்ல இல்ல அதெல்லாம் இல்ல நான் தவிர்க்க முடியாத தலைவர் இல்ல 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 அவர்களும். இல்ல இல்ல அப்ப ஒரு குற்றச்சாட்டு விமர்சனமா வைக்கும்போது இல்ல இல்ல நான் சொல்றது என்ன, நீங்க இந்த மாதிரி கேள்விகள் கேட்டு பல பேர் வெளியே இருந்து கருத்துக்கள் சொல்வதற்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல இயலாது. வருகின்ற 5ஆம் தேதி என்று பட்ஜெட் கூட்டம், அங்கே சட்டமன்றத்திலே யார் யார் குரல் கொடுக்கிறாரோ, எந்த கட்சிகள் குரல் கொடுக்கிறாரோ அதற்கான பதிலை நம்முடைய முதலமைச்சரும் மற்ற அமைச்சரும் தருவோம். பட்ஜெட் சம்பந்தமான இல்ல நான் அதை ஒன்று இல்லைங்க, இதுக்கு மேல விட்டுருங்கண்ணா. நீங்க அடுத்த சார், வேளாண் பட்ஜெட் வரைவு நகல வேளாண்மை துறை அமைச்சர் திருப்பதி கோயிலில் வச்சு வழிபாடு செஞ்சதை கண்டிச்சிருக்காரு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர். இல்ல அவர் அதைத்தான் வைத்து வழிபாடு செய்தார் என்பதற்கு ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா? கையில் எடுத்துட்டு போறது வரையும் வச்சு பூஜை பண்ணாங்கிறதுக்கு ஏதாவது ஆதாரம் கூட்டு இருக்குதா? இல்ல உங்களுக்கு இருக்கு, நான் கேட்கிறேன். இல்ல இல்ல என்னுடைய அதில் நீங்க குற்றம் சாட்டுவதற்கு ஏதாவது ஆதாரம் உங்களிடத்தில் இருந்தால் காட்டுங்க, அதுக்கு பதில் சொல்லுங்க. சார், இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர்ல இப்ப மகளிர் உரிமை தொகை 1000 தான் இல்ல இல்ல நான் என்ன சொன்னாங்க, ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையும் அறிவித்ததற்கு பிறகு அடுத்த நாளே அதை அமல்படுத்துவது வழக்கம் அல்ல. உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. நிதிநிலைக்கேற்ப அரசு அந்த முடிவுகளை எல்லா அரசும் அதைத்தான் எடுத்திருக்கிறது. உங்களுக்கும் தெரியாத ஒன்றல்ல. நீங்கள் கொக்கி போட்டு கேள்வி கேட்கக்கூடாது. நேற்று நடந்த இல்ல 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 எல்லாமே படிப்படியாக நடக்கும். தேர்தல் அறிக்கையில சொல்லவே இல்லையா படிப்படியாக நடக்குது? இல்ல 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 படிப்படியான இல்ல படிப்படியா ஒவ்வொரு திட்டங்களையும் நான் சொல்றேன். இல்ல இல்ல நினைக்கிறேங்க, எந்த கவர்மெண்டாவது தேர்தல் அறிக்கையை அறிவித்த உடனேயே அனைத்து திட்டங்களும் அறிவித்திருக்கான்னு தமிழ்நாட்டில் இந்தியாவில் சொல்லுங்க, அது பதில் சொல்றேன். சார், நேற்று நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பு தோப்பு அவர்களை முக்கிய பொறுப்புல நீக்கினாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகை சந்திப்பு. இதெல்லாம் ஒரு கேள்வியா? இல்ல சார், அந்த இல்ல இதெல்லாம் ஆட்சிக்கு குளங்கள்ல தண்ணீர் விட்டுருக்காங்க அப்படின்னு பாராட்டுற வகையில பேசியிருக்காரு தாவேக்கா அரசு. தோப்பு முன்னாள் அமைச்சர் தோப்பு வெங்கடாச்சலம் நேற்று நடந்த பத்திரிகை சந்திப்புல அதிமுக அதாவது திமுக பல மனுக்களை தாவேக்கா அரசு ஒரே இருங்க. அவர் அண்ணா திமுக சென்றிருக்கிறார். அவர் எங்கே விரும்புகிறாரோ அங்கே வருவார். அப்படின்னா அதுக்கு என்ன பொருளுங்க? 5 ஆண்டுகளா திமுக அவனாசி திட்டத்தில் உள்ள குளங்களுக்கு தண்ணீர் கொடுக்கல. ஆனா தாவேக்கா அரசு வந்த உடனே தண்ணீர்கள் இல்ல, குறிப்பிட்ட காலத்தில் உபரி நீர் வருகிற போது உடனடியாக அந்த தண்ணீரை நாங்கள் வழங்கினோம். இப்போது காளிங்கராயனுக்கு கூடுதலாக தண்ணீர் தேவை என்று கேட்டிருக்கிறார்கள். கடைமடை வரையிலும் வர வேண்டும் என்று கூட ஒரு மனு கொடுத்திருக்கிறார்கள். ஆகவேதான் அங்கே இருக்கிற 6 பம்பிங் ஸ்டேஷன், 250 HP ஒரு பம்பிங் ஸ்டேஷன் அனைத்தும் செயல்படுத்த வேண்டும் என்கிற போது 2 TNC தண்ணீர் கொள்ளளவுகள் அதற்கான 2 மாதத்திற்கு தேவைப்படுகிறது. ஆகவே அதனுடைய நீர் வரத்து வருகிற போது எவ்வளவு தேவையான நீரை வழங்க வேண்டுமோ, அனைத்து ஏரிகள் குளங்கள் நிரம்ப வேண்டுமோ அனைத்தும் வெற்றிகரமாக நடைபெறும். பட்ஜெட் பத்தி சீக்கிரம் வெளியே சொல்லக்கூடாது. பட்ஜெட் லீக் அவுட் ஆகக்கூடாதுங்கிறத எல்லா ஸ்டேட்ல இருக்கிற ப்ராப்ளம் இல்ல. அதுதான் ஏதாவது பதில் சொல்ல முடியாதுங்களே உங்களுக்கு. பட்ஜெட்ல எது வருகிறது என்பதை பட்ஜெட் ஏதாவது லீக் அவுட் ஆச்சுன்னா என்னங்க? மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக கர்நாடகா இப்ப இருக்கக்கூடிய காங்கிரஸ் அரசாக இருக்கட்டும், பாஜகவோட மாநில தலைவராக இருக்கட்டும், 2 பேருமே தமிழகத்துக்கு இதனால நன்மை தான், இதை தடுக்கக்கூடாது அப்படின்னு தமிழக முதல்வர்கிட்ட வேண்டுகோள் வச்சிருக்காங்க. நீங்க சொல்லும் போது செங்கல் கூட வைக்க விட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. எந்த விதத்துல போகும்? எங்களை பொறுத்தவரையிலும், தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும், தமிழ்நாட்டு முதலமைச்சரை பொறுத்தவரையிலும் நம்முடைய தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் தெளிவாக மக்கள் பிரச்சனை, நம்முடைய தமிழ்நாட்டின் ஜீவாதார பிரச்சனை, இதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கின்ற வகையிலே தான் அவருடைய குரல் ஒலிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் நான் சொன்னேன், ஒரு செங்கல்லை கூட மேகதாது அணையில் வைக்க தமிழக அரசு விடப்போவதில்லை. தமிழக அரசு அனுமதி இல்லாமல் அதை நடக்கப் போவதில்லை. பிரமாணமா சொல்லி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். எனக்கு சரி அப்புறம் பாபா சபேஷ் அந்த பொங்கல் அண்ணன் கொடுத்துட்டாரு.
நடிங்க. சீக்கிரம் அது சீக்கிரம் சொல்லக்கூடாது எனக்கு. கீழே பார்வையாளர்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, எல்லாம் குறுக்கால அப்படியா? அது வேறையா? நன்றி.